கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நேரடி ஒலிபரப்பில் இந்த ஜூம் ஆப், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமாக என்னோடு இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேரையும் கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் ஆசீர்வதிக்கட்டும். இதன் முடிவிலே உங்களுக்கு வாழ்த்தல் சொல்வேன். உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ், வண்டர்ஃபுல் ஜீசஸ். ஓரோ மருந்தரும் கோரோ மருந்து உம்பரத்தில் நான் கண்டேனே. ஒரு மருந்தரும் கோரோ மருந்து அருள் மருந்துடன் ஆனந்த மருந்து ஆதியிட்டானாய் முளைத்த மருந்து. அருள் மருந்துடன் ஆனந்த மருந்து ஆதியிட்டானாய் முளைத்த மருந்து. வரும் வினைகளை மாற்றும் மருந்து வறுமை உள்ளோர்க்கே வாய்த்த மருந்து. ஓரோ மருந்தரும் கோரோ மருந்து உம்பரத்தில் நான் கண்டேனே. ஓரோ மருந்தரும் கோரோ மருந்து. சிங்காரவனத்தில் செழித்த மருந்து ஜீவதருமிதில் படர்ந்த மருந்து. சிங்காரவனத்தில் செழித்த மருந்து ஜீவதருமிதில் படர்ந்த மருந்து. மங்கையவை பாவம் மாற்றும் மருந்து வல்ல சர்ப்ப விஷம் மாய்த்த மருந்து. ஓரோ மருந்தரும் கோரோ மருந்து. மோசே முதல் முன்னோர் காணா மருந்து மோட்ச மகிமையை காட்டும் மருந்து. மோசே முதல் முன்னோர் காணா மருந்து மோட்ச மகிமையை காட்டும் மருந்து. தேசத்தோர் பிணியை தீர்த்த மருந்து தீர்க்கதரிசிகள் செப்பிய மருந்து. ஓரோ மருந்தரும் கோரோ மருந்து உம்பரத்தில் நான் கண்டேனே. ஓரோ மருந்தரும் கோரோ மருந்து. தீராத குஷ்டத்தை தீர்த்த மருந்து செவிடு கோருடுவை தின்ற மருந்து. தீராத குஷ்டத்தை தீர்த்த மருந்து செவிடு குருடுமை தின்ற மருந்து. மனதிருச்சுவமான மருந்து மனுவாய் உலகினில் வந்த மருந்து. ஓரோ மருந்தரும் கோரோ மருந்து உம்பரத்தில் நான் கண்டேனே. ஓரோ மருந்தரும் கோரோ மருந்து. செத்தோ உயிர்த்தே எழுந்த மருந்து ஜீவன் தவறாதருளும் மருந்து. செத்தோரை உயிரோ எழுப்ப மருந்து ஜீவன் தவறாதருளும் மருந்து. பக்தரை சுத்திகரித்திடும் மருந்து பரம வாழ்வினில் சேர்க்கும் மருந்து. ஓரோ மருந்தரும் கோரோ மருந்து உம்பரத்தில் நான் கண்டேனே. ஓரோ மருந்தரும் கோரோ மருந்து உம்பரத்தில் நான்
கண்டேனே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிறங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, எல்லா சகல வியாதிகளையும் போக்க, துக்கத்தை போக்க, சாபத்தை போக்க, 2000 வருஷங்களுக்கு முன்பு சிலுவை மரத்தில் நீர் சிந்தின தூய ரத்தத்தை பக்தன் மருந்தாக மாற்றி பாடினான். உம்முடைய ரத்தமே எங்கள் மருந்தும், உம்முடைய காயங்கள் எங்களை சுகமாக்கும் வல்லமையுடையதுமா இருக்கிறது அப்பா. இப்பொழுதும் நீர் எங்கள் மத்தியில் வந்தருளும், நீர் சென்னை மறைத்தருளும், நீர் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்துக்களை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன், பிசாசுகளை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, என்னையும் என்னை கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை மக்கள் மீதும் உடைய ஆளுகை இருக்கட்டும். சேர்வதையும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன், உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம். இயேசு நல்லவர், இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம், அது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 1:5. எப்படியெனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகிறது. எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல இயேசு கிறிஸ்துவினால் எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. கிறிஸ்துவினால் பெருகும் ஆறுதல் என்ற தலைப்பில் இன்று திருவசனத்தை பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன். நேற்றும் என்றும் என்று மாறாத இறைவன், மகா பரிசுத்தமான ஆண்டவர் என்னை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்வில் ஒரு ஆறுதலை கொடுக்க போகிறார், ஒரு தேர்தலை கொடுக்க போகிறார், மனோதிடனை கொடுக்க போகிறார். இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் ஒரு ஆறுதல் பெரும் வெள்ளத்தை போல இறங்கி வரும் சமாதானம் நதியை போல் உங்கள் வாழ்வில் ஓடும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வேத புத்தகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக நாம சங்கீர்த்தனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. என்றாலும் அநேக இடங்களில் பவுலப்போஸ்தலன் எழுதால் ஆறுதலின் தேவன் 2 கொரிந்தியர் 1:3 வாசித்து பாருங்களேன். சகலவிதமான ஆறுதலின் தேவன், இரக்கங்களின் பிதா என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையில் கூட கிறிஸ்துவினால் எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. வாழ்வு என்பது இன்பமும் துன்பம் நிறைந்த ஒன்று. இந்த வாழ்வில் கசப்பு வரும் பொழுது, துன்பம் வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது, கண்ணீரின் பள்ளச்சாக்கில் நம் நடக்கும் நேரமெல்லாம் நம்முடைய இருதயம் யாராவது ஒருவர் மூலமா நமக்கு ஆறுதல் கிடைக்குமா என்று இயங்குகிறது. 80 வயது தாத்தாவா இருக்கட்டுமே, 80 வயது தாத்தா கூட அழும்பொழுது தன்னை யாராவது தோளில் சாய்த்து கொண்டு 2 முதுகை தட்டி கொடுத்து ஆறுதல் கொடுப்பார்களா என்று எண்ணுவார்கள், விரும்புவார்கள். உலகம் எங்கும் மக்கள் ஆறுதலுக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு ஒரு ஆறுதல் வருமா என்று எண்ணி தவிக்கிறார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பே ரயில் ஒன்றில் பிரயாணம், இரவு நேர பிரயாணம், பல பயணிகள் போய்கொண்டிருந்தார்கள். குறிப்பிட்ட ஒரு பெட்டியில் ஒரு தகப்பன், 2 பெண் குழந்தைகள். ஒரு குழந்தைக்கு 10 வயது இருக்கும், மற்றொரு குழந்தைக்கு 12 வயது இருக்கும். 2 குழந்தைகளும் இரவு 12 மணி நடு நிசி, அதற்கு மேல் அந்த ரயில் சத்தத்தை மீறி கதறி அழுது ஓலமிட்டு கொண்டிருந்தார்கள். சக பயணிகளுக்கு உறக்க நித்திரை கேடு. அந்த தகப்பனை பார்த்து சொன்னார்கள், ஐயா, உங்கள் பிள்ளைகள் இத்தனை வளர்ந்திருக்கிறார்கள், அறிவில்லை, நாங்கள் தூங்க வேண்டாமா? அவர்களை ஏதாவது சமாதானப்படுத்தி அவர்கள் அழாமல் இருக்க சொல்லுங்கள், எங்களுக்கு தூக்கம் வரவில்லை, மிகுந்த கஷ்டமாக இருக்கிறது, அழாமல் இருக்க சொல்லுங்க என்று. அந்த தகப்பனும் கொஞ்சம் கண் கலங்கினார். அவர் சொன்னார், அதைத்தான் இவ்வளவு நேரம் நான் முயற்சி செய்து பார்த்தேன், தோற்று போய்விட்டேன். உங்களுக்கு யாருக்காவது முடியுமானால் தயவு செய்து நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். காரணம், என் பிள்ளைகளுடைய தாய், என் மனைவி இறந்து போனாள்.
அவருடைய பிரேதத்தை, சவ சரீரத்தை பெட்டியில் எடுத்து இந்த ரயில் தான் வந்து கொண்டிருக்கிறது. அடக்கத்துக்காக கொண்டு போகிறேன். 2 பிள்ளைகளும் தன் தாயை நினைத்து அழுகிறார்கள். நானும் சமாதானம் பண்ணி பார்த்த முடியல. நீங்கள் யாராவது ஒருவர் என் பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்கள் என்றார்கள். ரயில் பயணிகள் அத்தனை பேருடைய உள்ளத்திலும் அப்படியே கவலை, மனது, அவர்கள் கண்களில் கண்ணீர் வந்தது. எல்லா நேரங்களிலும், எல்லா சூழ்நிலையிலும் ஒரு மனிதனை மற்றொரு மனிதனால் ஆறுதல் படுத்த முடியாது. தவிக்கும் வேளை வரும், கண்ணீர் வடிக்கும் நேரம் வரும், புலம்பல் வரும், வாழ்வுக்கு அசந்து தனி மரமா நிற்கும் நேரம் வரும். ஐயோ, எங்களுக்கு யாராவது ஆறுதல் சொல்ல இருக்கிறார்களா? எங்கள் வாழ்வின் கசப்பை மாற்ற யாராவது இருக்கிறார்களா? பல வேளைகளில் சிலர் பிரியமானவர்களை மரணத்துக்கு கொடுத்து விட்டு, கணவன் மறித்து விட்டால் மனைவியும் பிள்ளைகளும் ஓலமிடுவார்கள். உறவினர்கள் எல்லாம் வருவார்கள், அவர்களும் சேர்ந்து அழுவார்கள். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அடக்கம், அந்த டெட் பாடியை, மரித்தவருடைய உடலை எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். அந்த மனைவியும் பிள்ளைகள் மட்டும் தன்னந்தனியா அந்த வீட்டில் இருப்பார்கள். வந்தவர்களா சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம், கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம், ஒரு போன் பண்ணுங்க, வந்துடுறோம். அன்றைக்கு போகிறவர்கள் தான் அடுத்து எப்ப வருவார்னு சொல்லவே முடியாது. அந்த மனைவியும் அவள் பெற்ற பிள்ளைகளும் தன்னந்தனியாய் கணவனை இழந்து அந்த வீட்டில் தனிமையில் வாடி புலம்புவார்கள். ஆறுதல் எல்லோராலும் கொடுக்க முடியாது. வாயிலை சொல்லிவிடலாம் ஆறுதல் என்றே, கவலைப்படாத சொல்லிவிடலாம், ஆறுதலை கொண்டு வருமா? இல்லை. ஆனால் என்னுடைய வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஆறுதல் பெருகும். ரோமர் 15:6 சொல்லுகிறது, அவருக்கு ஒரு நாம காரணம் உண்டு, பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் இறைவன். 2 கொரிந்தியர் 1:3 சொல்லுகிறது, சகலவிதமான ஆறுதலின் தேவன். ஏசாயா 61:2 சொல்கிறது, அவருக்கு ஒரு பெயர் இட்டு ஏசாயா தீர்க்கதரிசி அழைக்கிறார், துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன், துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிறவர். இன்றைக்கு இந்த கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்விலும் பல வேளைகளில் துன்பப்பட்டிருக்கலாம், கண்ணீர் வடித்திருக்கலாம், வேதனையில் வாடி வதங்கி மனிதர்களால் கைவிடப்பட்டு ஏதோ அனாதையை போல உணர்ந்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு நற்செய்தி, இந்த பிரசங்கம் முடியும் பொழுது ஒரு ஜெபிப்பேன். பிரார்த்தனை நேரத்தில் இயேசு உங்கள் அருகில் வந்து நிற்பார், உங்களை பார்த்து சொல்வார், அழாதே, நான் உன்னோடு தான் இருக்கிறேன். நீ அழுத நேரம், நீ தனியா விட்ட நேரம், எல்லா உறவினர்களும் உன்னை விட்டு பிரிந்து போன நேரம், அன்றைக்கே பிள்ளைகளை வைத்துக் கொண்டு மரித்து விடலாம் என்று நினைத்தாயே, ஆனால் இத்தனை ஆண்டுகள் கழிந்து மரித்தாயா? இல்லை. காரணம், என்னுடைய ஆறுதல் உன்னை தேற்றியது, என் வார்த்தை உன்னை தேற்றியது, என்னுடைய கிருபை உன்னை தேற்றியது. எனவே இத்தனை ஆண்டுகள் உயிரோடு இருக்கிறார் மகளே, இன்று வரை காத்தவன் நீ காக்க மாட்டேனா? கட்டாயம் காப்பேன் என்றார். மனது உருகும் ஆண்டவர் கண்ணீரினால் நிறைந்த உங்கள் வாழ்வை மாற்றுவார். பரலோகம் திறக்கும், சந்தோஷத்தில் நிரப்புவார். என்னுடைய ஆறுதல், துன்பப்படுகளுக்கு ஆறுதல். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. என் அன்புக்குரியவர்களே, யோவான் 10:28 சொல்கிறது, இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, என் ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற அவைகள் என் கரத்தில் இருக்கிறது, ஒருவனும் அதை என் கரத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. மனிதன் கொடுக்கிற சந்தோஷம், மனிதன் கொடுக்கிற ஆறுதல், மனிதன் கொடுக்கிற விடுதலை சன பொழுது. சிகரெட்டு பிடிக்கிறவனுக்கு சிகரெட்டு உதட்டில் சுடுமறை சமாதானம். சினிமா பார்க்கிறவனுக்கு சினிமா காட்சி 2.5 மணி நேரம் முடிமறை சமாதானம். உபச்சாரம் பண்ணுகிறவனுக்கு தன் இச்சை நிறைவேறும் வரை சந்தோஷம். அதற்கு பின்பு எப்பொழுது மறுபடியும் ஒரு திருப்தி வரும் என்று தேடி ஓடுகிறான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொன்னார், உலகம் கொடுக்கிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நான் உங்களுக்கு தரவில்லை. I will give you my peace. நான் என்னுடைய சமாதானத்தை கொடுத்தேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாயில நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்றார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதர சகோதரிகளே,
வாழ்வில் வரும் துன்பங்களுக்கு, வாழ்வில் வரும் இதோ போராட்டங்களுக்கு, வாழ்வில் வரும் சமாதான குலைச்சலுக்கு மத்தியில் புலம்பு உங்களுக்கு இன்றைக்கு உங்கள் வீட்டில், உங்கள் வாழ்வில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் வேலையில் ஒரு ஆறுதல் கொடுக்கும் தேவன் உங்கள் அருகில் வந்து நிற்கிறார். இயேசு என்று பெயர் அவருக்கு. இயேசு கிறிஸ்து சகல விதமான ஆறுதலின் தேவன். அவர் சொன்னார், நான் உங்களை என் கையில் வைத்திருக்கிறேன், நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுக்கிறேன், ஒருவன் என் கையில் அதை பறித்துக் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகளை என் கரத்திலிருந்து ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது. பிலிப்பியர் 2:1 வாசித்து பாருங்களேன். வேதம் சொல்லுகிற காரியம் கிறிஸ்துக்குள் ஆறுதலும் தேர்தலும் ஐக்கியமும் இரக்கமும் உருக்கமும் பட்சமும் அடங்கி இருக்கிறது. He is our comfort, He is our consolation, He is our encouragement. அவரே நம்முடைய ஆறுதல், அவரே நம்முடைய தேர்தல், அவருடைய மனோதிடன். இந்த உலகத்தில் பணம் இருக்கும் பொழுது, செல்வம் இருக்கும் பொழுது, ஆஸ்தி இருக்கும் பொழுது, அழகு இருக்கும் பொழுது, இளமை இருக்கும் பொழுது நாய்களை போல சுற்றி சுற்றி வருவார்கள். பாருங்கள், ஐயோ கொஞ்சம் ஆள் பார்ப்பதற்கு அழகா இருக்கும் பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் உங்களுக்கு நிறைய சிநேகிதர்கள் சேர்வார்கள். பணம் மட்டும் அதோடு சேர்ந்திருந்தால் நாயை போல வாலாட்டி கொண்டு வருவார்கள். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 19:4, நீதிமொழிகள் 19:7 வாசித்து பாருங்களேன். செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும், தரித்திரனோ தன் சொந்த சகோதரனாலும் பகைக்கப்படுவார் என்று. இப்பொழுது உங்கள் போட்டோவை பார்த்து, புகைப்படத்தை பார்த்து, உங்களுடைய ஃபேஸ்புக் ஐடியை பார்த்து, உங்களுடைய வாட்ஸ்அப்பில் டிபியை பார்த்து, உங்களுடைய இணையதளத்தில் இருக்கிற உங்களுடைய புகைப்படங்களை பார்த்து ரசிக்கும் ஒரு கூட்டம் உங்கள் பின்னணியத்தை சற்று விசாரித்து விட்டால் போதும், காக்கையை போல பறந்து விட. இறையில்லா காக்கை எப்படி பறந்து போகுமோ, கையை தட்டினால் அப்படி பறந்து போய்விடும். காரணம், ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறார்கள். நீங்கள் மட்டும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வியாதி இருக்குன்னு சொல்லி பாருங்களேன், ஆண் அழகனா இருங்கள், பேரழகனா இருங்கள், எனக்கு என்ன வியாதி இருக்கு என்று ஒரு பெண்ணிடம் சொல்லி பாருங்கள், பின்பு அவள் நேசிப்பாளா பார்ப்போம். நேவர். எனக்கு நான் படிக்கவில்லை என்று சொல்லுங்கள், யாரா நேசிப்பா? நேவர். என்ற காசே இல்லை, வண்டி இல்லை, ஒண்ணு இல்லை, வீடு இல்லை, ஆனா அன்பு இருக்குது, இது நிறைய அன்பு இருக்குது, நீ வா கல்யாணம் பண்ணிக்கலாம், கூப்பிட்டு பார் தம்பி. நேவர். செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும். நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது ஒரு கவிதை எழுதினேன். எப்படி? அண்ணன் என்பான், தம்பி என்பான், ஆனந்தத்தில் இவன் ஆண்டவனே என்பான். இவையெல்லாம் எப்பொழுது பணம் என்ற பசை உன்னிடம் உள்ள போது, அண்ணன் என்பான், தம்பி என்பான், ஆனந்தத்தில் இவன் ஆண்டவனே என்பான். இவையெல்லாம் பணம் என்ற பசை உன்னை உள்ளம் போது. ஒரு தெருவில் ஒரு நாய் போகுது, தெரு நாயின்னு கல்ல கொண்டு எறிப்பான். இந்த நாய் யாருக்கிட்ட யாரோட தெரியாதுப்பா. அந்த நாய் வாலில் ஒரு 100 ரூபாய் கட்டி விடுங்க. இப்ப இந்த நாய் யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? இந்த நாய் எங்க நாய்? நம்ம நாய் அப்படிப்பா. பணம் அநேக செல்வந்தரை, செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும், தரித்திரன் சொந்த சகோதரனாலும் பகைக்கப்படுவான் என்று. என் அன்புக்குரியவர்களே, பல ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய வாழ்வில் கசப்பு வரும்பொழுது ஆறுதல் அளிக்கும் தேவன் என்ற தலைப்பில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன் நம்முடைய வாழ்வில் எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் போது, எல்லாம் துறந்து நிற்கும் போது, எல்லாவற்றையும் இழந்து இதோ நாம் தன்னந்தனியா நிற்கும் பொழுது நமக்கும் ஒரே ஒரு ஆறுதல், கர்த்தருடைய ஆறுதல். சங்க வேதநாய சாஸ்திரி அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பே இலங்கை தேசத்திற்கு, யாழ்ப்பாணம் பட்டணத்திற்கு ஆண்டுடைய சுவிசேஷத்தை கொண்டு போனார். அவருடைய குளிர், அவர் பஜனை பண்ணுவார், கதா காலட்சேபம் பண்ணுவார். அந்த வழியிலே ஆண்டவர் சிறந்த பக்தன். தென்னிந்திய திருச்சபையிலே அவருடைய கீர்த்தனைகள் ஏறக்குறைய கீர்த்தனை புத்தகத்தில் ஆக்கிரமித்திருக்கிறது. பல நூல்களை என்ன சிறந்த கவிஞர், சுவிசேட கவிராயர், ஆஸ்தான கவி. அப்ப அவர் போகும் பொழுது அவருடைய வழித்தோன்றர்கள் இன்று வரை கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வர கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன் யாழ்ப்பாணம் பட்டணத்திற்கு போயிருந்த பொழுது சாயங்காலம் 6 மணிக்கு கூட்டம் தொடங்க வேண்டும். சாஸ்திரியாரும் அவருடைய இசைக்கலைஞர்கள் குழுவினர்களும் ஆற்றில் குளித்து விட்டு வரலாம் என்று போய்விட்டார்கள். அவர்கள் தங்கியிருந்த அறையில் எல்லா ஜாமானும், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இசை வாத்திய கருவிகளை வைத்து விட்டு போனார்கள். குளித்து விட்டு வேறு ஒரு சின்ன டவல் மட்டும், ஒரு துண்டை இடுப்பில் கட்டிக்கொண்டு அங்கிருந்து வந்தார்கள். அதிர்ச்சி காத்திருந்தது. காரணம் என்ன? ஒரு பெட்டி இல்லை, படுக்கை இல்லை, ட்ரெஸ் இல்லை,
இசைக்கருவியில் யாரோ ஒரு திருடன் அத்தனையும் அள்ளி கொண்டு போய்விட்டான். என்ன செய்யலாம் என்று ஒன்றது எல்லோரும் அரை நிர்வாணிகளைப் போல வெறும் தவளை மட்டும் தொண்டை மட்டும் இடுப்பில் கட்டிக்கொண்டு நிற்கிறார்கள். வேறு வழியே தெரியவில்லை. 6 மணிக்கு கூட்டத்துக்கு போக வேண்டும். எல்லாரும் புலம்பினார்கள். அப்பொழுது சாஸ்திரியார் சொன்னார், நாம் என்ன செய்வதே, எல்லாம் கொள்ளை போடுச்சு. நாம் யாருக்கு வேலை செய்ய வந்தோமோ அவரை பார்த்து ஒரு ஜெபம் பண்ணுவோம், ஏதாவது வழி ஆண்டவர் திறப்பார் என்று. இந்த நாளில் போல அத்தனை காசு வசதி உள்ள ஊழியர்கள் எல்லாம் அப்பொழுது தங்களையே அர்ப்பணித்து தெரு தெருவாக நடந்தவர்கள். ஒருவேளை சாப்பாடு ஆண்டவர் கொடுத்தால் சாப்பிடுவார்கள், இல்லை பட்டினியாய் கிடந்து ஊழியம் செய்தவர்கள். சொகுசாக வாழ்கிறோம் இன்றைக்கு. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் விதைத்த விதையின் அறுவடையை இன்றைக்கு சில சொகுசான வழியிலே அறுத்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, கர்த்தரையே நோக்கி பார்த்த பக்தர்கள் அன்றைக்கு எல்லாவற்றிலும் ஆண்டவரிடத்திலிருந்து தான் உதவி வர வேண்டும், மாறுதல் வர வேண்டும் என்று காத்திருந்தவர்கள் முழங்கால் படியிட்டார்கள், பிரார்த்தனை செய்தார்கள். பிரார்த்தனை நடுவே அவர் ஒரு பாடலை அப்படியே அந்த நேரத்தில் பாடினார். வினை மேல் வினை வந்தாலும் பெஞ்சாதி பிள்ளை மித்துரு சத்துருவானாலும் மனையோடு கொள்ளை போனாலும் மனுஷரெல்லாம் கைவிட்டாலும் நெஞ்சே நீ கலங்காதே, சியோன் மலையின் இரட்சகனை மறக்காதே. மனையோடு கொள்ளை போனாலும் மறவாதே, சியோன் மலையின் இரட்சகனை மறவாதே, நெஞ்சே நீ கலங்காதே, நான் நென் செய்வேன் என்று நெஞ்சே நீ கலங்காதே, சியோன் மலையின் இரட்சகனை மறவாதே. அவர் எழுதின பாடல் தான் அது. அந்த வழியே ஒரு செட்டியார் ஒருவர் குதிரை வண்டியில் யாத்திரை போய் கொண்டிருந்தார். இந்த பக்தனுடைய பக்தி பாடலுடைய துணி அவரை ஈர்த்ததை. உள்ளே போன மண்டபத்துக்குள்ளே எல்லோரும் அரை நிர்வாணிகளை தவளைகளை துண்டுகளை கட்டிக்கொண்டு முழங்கால் நின்று பிரார்த்தனை செய்து மனதுருக பாடுகிறார்கள். பிரார்த்தனை முடிவர் என்றார். என்ன விஷயம் என்றார். எல்லாரும் சொன்னார்கள், இப்படி வந்தோம், பஜனைக்காக வந்தோம், எல்லாம் திருடு போயிடுச்சு, எல்லாத்தையும் கள்ளங்க கொண்டு போயிட்டாங்க, எங்களுக்கு வேற வழி இல்லை, எங்க தெய்வத்தை நோக்கி நாங்கள் பிரார்த்தனை செய்தோம் ஐயா. அப்படியா? போய்விட்டார். ஒரு அரை மணி நேரத்தில் இன்னும் ஒரு குதிரை வண்டி வந்து நின்றது. அங்கிருந்து ஒருவர் இறங்கி ஓடி வந்தார். இப்ப வந்து உங்களை பார்த்துட்டு போனாரு செட்டியார் ஐயா, அவர் அனுப்பிச்சாரு. ஒவ்வொருவருக்கும் 6 டசன். ஒரு டசன்கிறது 12 பீஸ், 12 உருப்படி, அரை டசன் ட்ரெஸ் கொடுத்திருக்க. ஒவ்வொருத்தருக்கு 6 வேட்டி 6 சட்டை கொடுத்திருக்கிறார். முதல்ல இதை போட்டுக்கிட்டு வண்டியில் ஏறி வர சொன்னார். போட்டுக்கொண்டார்கள், வண்டியில் ஏறி போனார்கள். அங்கே இந்த டவுனுக்கு போன உடனே ஒரு பெரிய கடையினுடைய சட்டரை உயர்த்தி போட்டார். கதவை திறந்து கொடுத்தார். உள்ளே போங்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் எடுத்துக்கொள், இது என்னுடைய கடை. அது என்ன கடை? இசைக்கருவிகளை விற்பனை செய்யும் ஒரு கடை. அதில் இவர்களுக்கு தேவையான அத்தனை இசைக்கருவிகள் இருந்ததை எடுத்தார்கள். ஆண்டுடைய ஊழியத்தை செய்தார்கள். வினை வரும். மித்ரு சத்ருவாவார்கள். மித்ரு என்றால் சிநேகிதன், சத்ரு என்றால் எதிரி. சிநேகிதன் சத்ருவாய் மாறுவான். மனையோடு கொள்ளை போகும், மனுஷரெல்லாம் கைவிட்டார்கள். ஒரு நாள் கவலைப்படாதீர்கள். இந்த பாடலை நான் பாடினதே இல்லை, என்றாலும் நான் முயற்சி செய்கிறேன். வினை மேல் வீணை வந்தாலும் பெஞ்சாதி பிள்ளை மித்துரு சத்துருவானாலும் மனையோடு கொள்ளை போனாலும் வானம் ஈடேந்து வீழ்ந்தாலும் நெஞ்சே நீ கலங்காதே, சீயோன் மலையின் இரட்சகனை மறவாதே, நான் செய்வேன் என்று நெஞ்சே நீ கலங்காதே. பட்டயம் பஞ்சம் வந்தாலும் அதிகமான
அதிகமான படுநோவு மிகுந்தாலும் மட்டிலா வறுமை பட்டாலும் மனுஷரெல்லாம் கைவிட்டாலும் நெஞ்சே நீ கலங்காதே. சீயோன் மலையில் இரட்சகனை மறவாதே. சின்னச்சனம் எண்ணினாலும் நீ நன்மை செய்ய தீமை பேரர் பண்ணினாலும் பின்ன பேதகம் சொன்னாலும் பிசாசு வந்தா பினாலும் நெஞ்சே நீ கலங்காதே. சீயோன் மலையில் இரட்சகனை மறவாதே. கள்ளனென்று பீடித்தாலும் விலங்கு போட்டு காவலில் வைத்தடித்தாலும் வெள்ளம் புரண்டு தலை மீதில் அதை மோதி அடித்தாலும் நெஞ்சே நீ கலங்காதே. சீயோன் மலையில் இரட்சகனை மறவாதே. நான் செய்வேன் என்று நெஞ்சே நீ கலங்காதே. இந்த பாடலை முதல் முறையாக இன்றைக்கு தான் பாடுகிறேன். அங்கிள் பாடியிருப்பாங்க, அதற்கு பிறகு யாரும் பாடி நான் கேட்டதில்லை. அதில் அத்தனை அர்த்தங்கள். வினை மேல் வினை வந்தாலும் மித்துரு சத்துருவானாலும் மனையோடு கொள்ளை போனாலும் வானம் இடிந்து விழுந்தாலும் மனுஷரெல்லாம் கைவிட்டாலும் நெஞ்சே நீ கலங்காதே. வாழ்வு இன்பமும் துன்பமும் நிறைந்த ஒன்றே. நமக்கு வரும் துன்பத்தில் எல்லாம் ஆறுதல் அளிக்கும் ஒரு இறைவன் உங்களோடு இருக்கிறார், உங்கள் வீட்டுக்குள் இருக்கிறார். நீங்கள் அனுதினமும் முழங்கால் படிக்கிறீர்களே, அனுதினமும் வேத வசனம் வாசிக்கிறீர்களே, ஆலயத்துக்கு ஒவ்வொரு வாரமும் போகிறீர்களே, அதே நீங்கள் யாருடைய பெயரை உச்சரித்து வாழ்கிறோ அவர் எங்கும் இருக்கவில்லை, உங்களோடு தான் இருக்கிறார். அவர் சொல்லிவிட்டார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஒரு நாள் ரெண்டு இல்லை, ஒரு 2 நாள் அல்ல, உலகத்தின் முடிவு பர்யந்தம் ஆல்வேஸ் உன்னோடு இருக்கிறேன் அப்பா, உன்னோடு இருக்கிறேன் அம்மா. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சதா காலங்களில் உங்களோடு இருக்கிற இறைவன். சங்கீதம் 50:1 சொல்லுகிறது, 15 சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் விடுதலையாக்குவேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 16:11 வாசித்து பாருங்களேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நிச்சய பேர்மும் உண்டு. ரோமர் 8:32 வாசித்து பாருங்கள். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லோருக்கும் வேண்டி அவரை தந்தருளினவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? சங்கீதம் 16:11 சொல்லுகிறது, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம். யோபு 4:3 சொல்லுகிறது, இளைத்தவனுடைய கைகளை அவர் திடப்படுத்துகிறார். யோபு 12:10 சொல்லுகிறது, சகல ஜீவன்களின் ஆவி ஒரு கையில் இருக்கிறது. வாழ்வு கசந்து விட்டதோ அங்கிள், என்ன செய்யணும் தெரியல, பிளைனா இருக்கு மைண்ட்ல. யாரும் எனக்கு உதவி செய்வாங்க அங்கிள், என்னை யாரோ கை தூக்கி விடுவாங்களா, என்ன யாரோ மதிப்பாங்களா அங்கிள், நான் படிக்கல, எனக்கு வேலை இல்லை, என்னையும் மதிக்கிறதுக்கு யாரோ இருக்காங்களா? இந்த உலகம், பணம், கொஞ்சம் டிலே குறை தம்பி, பணம், ஆஸ்தி, சம்பத்து,
அதை வைத்துத்தானே மதிக்கிறார்கள். என்னை யாராவது மதிப்பார்களா? கொஞ்சம் வால்யூம். I am depressed uncle. உங்கள்கிட்ட சொல்ல முடியல, மனசுக்குள்ளே வச்சு வெந்துகிட்டு இருக்கிறேன். என்னை யாராவது மதிப்பாங்களா அங்கிள்? அன்பு மகனே, ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நான் ஒரு குறை படிப்பு ஆசாமி. டிகிரி வரை படித்தவரை தட்டி புட்டி படித்து வந்தேன். வாழ்வில் 3 ரூபாயோடு இந்த மதுரை பட்டணத்துக்கு வந்தேன். ஒருவேளை சாப்பாட்டுக்காக அலைந்திருக்கிறேன். ஒரே துணியை 7 வருஷம் போட்டிருக்கிறேன். ஒரே பானையில் போட்ட பழைய சாப்பாடை 15 நாள் சாப்பிட்டு இருக்கிறேன். ஒரு சைக்கிள் வாங்க 2 வருஷம் காத்திருந்திருக்கிறேன். ஐயோ, வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு விமானத்தில் பறந்து போகலாமா என்று நினைத்ததுண்டு. என்னுடைய வாழ்க்கைக்கு யாராவது கை கொடுப்பார்களா? உன்னை போல நான் ஏங்கி நின்றேன். நல்ல சாப்பாடு கிடைக்குமா? எனக்கு நல்ல துணிமணிகளை போட முடியுமா? இந்த ஒற்றை பேண்ட் ஒற்றை சட்டையை போட்டு அதை இரவோடு இரவாக துவைத்து போட்டு கறி பெட்டி இருக்கும், சிரட்டையை எரித்து கரியில அயன் பாக்ஸ் அதில் தேய்ப்பேன், காலெல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துடும். ஒரு நாள் நல்ல சட்டை போடுவேனா? ராஜ குடும்பத்தை போல என் தகப்பன் வீட்டில் வாழ்ந்தவன். கர்த்தருடைய கிருபையில் ஒரு ஐஸ்வர்யம் உள்ள குடும்பத்தில் பிறந்தேன். 3 ரூபாயோடு வீட்டை விட்டு வந்தேன். ரோடாக அலைந்தேன். உன்னை போல நானும் நினைத்தேன், என்னை யாராவது மதிப்பாங்களா? எனக்கு யாராவது வேலை கொடுப்பார்களா? எனக்கு யாராவது பெண் கொடுப்பார்களா? எந்த குடும்பத்தில் நான் என்னுடைய பேக்ரவுண்ட் படிப்பை சொன்னது மதிப்பாங்களா அங்கிள்? யாரும் மதிக்க வேண்டாம் மகனே. என்னுடைய வேதம் சொல்லுகிறது, சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி அவனை எங்கே உட்கார பண்ணுவாராம்? ராஜாக்களோடும் தன் ஜனத்தின் அதிபதியோடு அமர பண்ணுவாராம். உனக்கு ஒரு வாழ்வு உண்டு. ஒரு அருமையான வார்த்தை பேஸ்புக்ல ஒரு தம்பி போட்டு நம்ம ஊழியத்தில் இருக்கவன், என்றாவது ஒரு நாள் என்னுடைய கனவு பலிக்கும், என்னுடைய எண்ணங்கள் பலிக்கும், காத்திருக்கிறேன். அதுக்கு நிறைய லைக் எல்லாம் போட்டுருந்தாங்க. நான் கூட கமெண்ட் போட்டிருந்தேன். என்றாவது கனவு அல்லது கனவை நனவாக்குற தேவன். வேதம் சொல்லி சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கள் போயிருந்தோம். சொப்பனம் அல்ல, நீ காண்கிறது பொய்யான ஒரு உலகத்தைய மனுஷனை நம்பி அல்ல, கர்த்தரை நம்பி வாழ்வது உண்மையானால், இயேசு கிறிஸ்துவின் சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது உண்மையானால், அவர் என்னை உயர்த்துவார் ஒரு திடமான நம்பிக்கை உனக்கு இருக்குமானால், உன்னைத்தான் ராஜகுமாரனை போல வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே அதை செய்வார், மகிமையை நிரப்புவார். எத்தனை சந்தோஷம்! உனக்கு ஆறுதல் வரும். பரலோகத்தின் தேவன் ஆறுதலை கொடுப்பார். என்னை ஆசீர்வதித்து உங்களையும் ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவினால் பெருகும் ஆறுதல் உங்களுக்கு ஆறுதலை கொடுத்து ஆசீர்வதிப்பார். 1 சாமுவேல் 1:6 வாசித்து பாருங்கள். அன்னாளின் கண்ணீரை துடைத்து ஆறுதல் படுத்தின உங்களையும் ஆறுதல் படுத்துவார். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி! வாழ்வில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மையினால் அநேக வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார்கள், தங்கைமார்கள், அநேக பேர்கள் தங்கள் வாழ்வில் எங்கேயோ போய்கொண்டிருக்கிறார்கள். தாழ்வில் இருக்கிற நம்மை கர்த்தர் நினைத்தார். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தாழ்விலிருந்து உன்னை உயர்த்துவார் அப்பா. மனுஷனை நம்பாத, உறவினர்களை நம்பாத, நான் உனக்கு கைதி கொடு போலியா சொல்லுவான் பாரு, நம்பாத. ஏதோ ஒன்றை உங்களுக்கு எதிர்பார்க்கிறான், ஏதோ ஒரு பலனை உன்னை எதிர்பார்க்கிறார்கள். நீ அழகா இருக்கிறாய் அல்லது திறமையா இருக்கா, அவனுக்கு வேலை செய்து கொடுக்கிறாய், உன் உழைப்பு தேவை, உன் உடம்பு தேவை, உன்னுடைய சரீரம் தேவை. அதற்காக ஒரு கூட்டம் நேவர் ஒன்றுமே எதிர்பார்க்காம, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ என்று ஏங்குகிற ஒரு இறைவன் உன்னோடு இருக்கிறார். அப்பா நீங்க எனக்கு போதும் சுவாமி, நீங்க என்ன உயர்த்த வல்லமை உள்ளவர் என்று சொல்லிப்பார். மகனே கட்டாயம் ஆறுதல் நிரப்பா, என்றைக்கும் அழியாத ஆறுதல். மை பீஸ், என்னுடைய ஆறுதலை கொடுக்கிறேன் என்றார். என் நாமத்தில் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அதை நான் உங்களுக்கு தருவேன் என்றார். எபிரேயர் 2:10 சொல்லுகிறது, நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியாய் இயேசு கிறிஸ்துவை தேவன் உபத்திரவத்தினாலே பூர்ணராக்கினார் என்று 2:10 அப்படி சொல்லுகிறது. யாத்திராம் 14:14 வாசித்து பாருங்களேன். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வார்.
உபாகம் 31:8, எபிரேயர் 13:5 சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்பா, மனுஷன் சொல்லுவான், நான் இருக்கேன்டா, நான் பார்த்துக்கிறேன், எதுவரை தெரியுமா, நீ உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் வரை உன்னை அப்படி தேற்றுவார்கள், கைவிட்டு விடுவார்கள். ஏசாயா 66:5 சொல்லுது, உன் வெக்கத்துக்கு சத்துருக்களுக்கு வெக்கத்தை உடுத்துவேன், உன் தலையில் என் கிரீடம் பூக்கும். சங்கீதம் 92:10 சொல்லுது, உனக்கா ஒரு கொம்பை உயர்த்துவேன். என்னை கேட்டுக்கொண்டு உங்கள் வாழ்வில் பெரிய ஒரு கொம்பை ஆண்டவர் உயர்த்த போகிறார். கிறிஸ்துவம் என்பது சாமி கும்பிடுற கூட்டமாக வந்தோம், ஞாயிற்றுக்கிழமை முழங்கால் போட்டோம், இஸ்லாமிய சகோதரர்கள் வெள்ளிக்கிழமை மற்ற நாள் 5 நேரம் தொழுவதை போல ஏதோ ஆலயத்துக்கு வந்தோம், முழங்கால் போட்டோம், ஜெபம் செய்தோம், ஜெபமாலை செய்தோம், சோத்திரம் பண்ணினோம், அல்லேலூயா போட்டோம், கையை காலை ஆட்டினோம் என்பது அல்ல. ஒரு உயிர் உள்ள தேவனை இருதய நிறைய வைத்துக் கொண்டு அவரையே நம்பி வாழ்க்கைக்கு பேர் தான் கிறிஸ்தவ விசுவாச ஜீவிதம். ஜீவியம் அவரோடு வாழ வேண்டும், அவரையே நம்பி வாழ வேண்டும், அவரை மட்டும்தான் நம்பி வாழ வேண்டும். எனவே யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையும் சேவிப்போம். சொல்ல என்ன சொன்னா, கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். அமெரிக்க ஒயிட் ஹவுஸ்ல ஒரு வாசகம் எழுதியிருக்குமா, உண்மையோ எனக்கு தெரியாது. வேட், அவங்களுடைய டாலர்லேயும் ஒன்று எழுதியிருக்கும். என்ன தெரியுமா எழுதியிருக்கும்? வி ட்ரஸ்ட் இன் காட். யூஎஸ் டாலர்ல ஒன்று எழுதியிருக்கும் தெரியுமா? வி ட்ரஸ்ட் இன், இந்த பணத்தை நம்பல, எங்களுடைய சுப்ரீம் பவர் நம்பல. அமெரிக்கன் டாலர்ல என்ன எழுதியிருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? வி ட்ரஸ்ட் இன் காட். அமெரிக்கா ஒயிட் ஹவுஸ்ல ஒரு வாசகம் எழுதியிருக்குன்னு சொல்றாங்க, எவ்வளவு உண்மை தெரியல. ஜீசஸ் டைட் ஃபார் அமெரிக்கா. ஜீசஸ் டைட் ஃபார் அமெரிக்கா. இயேசு கிறிஸ்து அமெரிக்காவுக்காகத்தான் மரித்தார். அவங்க பணத்தில் எழுதிக்கிறாங்க, இந்த பணத்தை நம்பல. we trust in God, almighty God. எனவே தான் உலகத்தில் மதிப்பே அமெரிக்க பணத்தை வச்சு தான் மதிக்கிறாங்க, டாலரை வச்சு தான் எல்லா நாட்டுடைய மதிப்பும். கைகளை எல்லா நாட்டுடைய பணமும் டாலரில் தான் கணக்கு பண்ணப்படுகிறது. கைகளை தட்டுங்களே. ஆண்டவரை நம்பர்களுக்கு, கர்த்தரை நம்பர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இறைவன் உயர்த்த போகிறார். உன் குடும்பத்தில், கோத்திரத்தில், சொந்தத்தில் உன்னை வைத்துத்தான் குடும்பம் அறியப்பட போகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. உன்னை வைத்து, உன் பேரை வைத்துத்தான். இன்றைக்கு நீ ஆகாதவன், படிக்கவில்லை, லாயக்கற்றவன், ஒண்ணுமில்லை, வேலை இல்லை, சம்பளம் இல்லை, இந்த சுத்தி திடுறான். ஆனா நாளைக்கு உன்னை வைத்துத்தான் குடும்பம் அறியப்படும். ஒரு காலத்துல என் வீட்லயும் சொல்லுவாங்க, 2 ரூபாய் சம்பாதிக்க வைக்கல அப்படின்னாங்க, என்னென்னமோ பேசினாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்தேன். இன்னைக்கு என்னுடைய குடும்பம் கர்த்தருடைய மகா பெரிய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யார் குடும்பம் என்று அறியப்படுது தெரியுமா? எங்க அப்பா பேரை சொல்லி எங்க குடும்பத்தை சொல்றதுல பிரதர் டென்சிங் டேனியல் இருக்கிறார்ல, அவர் ஃபேமிலி. அல்லேலூயா சொல்லுங்களேன். யாருடைய ஃபேமிலி? பிரதர் டென்சிங் டேனியல் ஃபேமிலி. உன்னையும் அப்படி சொல்லுவாங்கடா தம்பி. யார் தெரியுமா அவங்க? இவங்க யார் தெரியுமா? இவங்க யார் தெரியுமா? இவருடைய அம்மா, இவருடைய அப்பா, இவருடைய தங்கை சொல்லுவாங்க. இவருடைய அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்தில் கர்த்தர் உன்னை வைப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி இடத்தில் வைப்பார் பார். நீ எந்த இடத்திலிருந்து வந்தாயோ அந்த இடத்தை காட்டில் 1000 மடங்கு உயர்த்தி உன்னை ஆறுதல் படுத்துகிற இறைவன் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாக்கிலும் அதை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 148:14 வாசிமா. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கு கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. தம்முடைய ஜனத்திற்கு கொண்டாட்டமாக என்ன செஞ்சாராம்? ஒரு கொம்பை உயர்த்தினார். உனக்கு கொண்டாட்டமாக கர்த்தர் ஒரு கொம்பை உயர்த்த போறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். உனக்கு கொண்டாட்டமாக, உன் எதிர்காலத்துக்கு ஆசீர்வாதமாக, நீ நினைப்பதற்கு மேலான ஒரு வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் நடந்தே ஆகும். ஒரு அல்லேலூயா. ஹalleluya. சங்கீதம் 22:21 சொல்லுகிறது, பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளாது, பாதாளத்தின் வயிற்றிலிருந்து நான் கூக்குரல் இட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளினார். யோனா 2:2 வாசித்து பாருங்க. மீனின் வயிற்றிலிருந்து யோனா ஜெபம் கேட்கப்பட்டது. சங்கீதம் 118:5 சொல்லுகிறது, நான் வாசிக்கல 118:5, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நான் நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி, கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். விசாலத்திலே வைத்தார். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். நீ இப்ப நெருக்கப்படுற, இனி வர்ற இடம் சின்னதில்லை. எப்படி இடம்?
உனக்கு இருக்கிற எதிர்காலம் எப்படியா? விசாலம். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆறுதல் நான் நிரப்ப போறாரப்பா. உன்னை ஆறுதல் நான் நிரப்பான். வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. உயர்ந்த இடத்தில் தேவனை வைத்து ஆறுதல் நான் நிரப்பி ஆசீர்வதிப்பார். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. பரலோக தேவனுடைய ஆறுதல் உங்களை நிரப்பும். கிறிஸ்துவினால் பெருகும் ஆறுதல். இயேசு கிறிஸ்து உங்கள் ஆறுதல் பெருகும், உங்கள் சந்தோஷம் பெருகும், உங்கள் ஆசீர்வாதம் பெருகும், உங்கள் மகிமை பெருகும், உங்கள் ஊழியம் பெருகும், உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தின் ஊற்றை கத்த பெருக பண்ணி உங்களை உயர்ந்த இடத்தில் வைப்பார். ஒரு அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருடைய வாழ்வு இது நடக்கத்தான் போகிறது. ஆமென் சொல்லுங்களே. ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். அடுத்து அன்பினால் ஊற்றப்படும் ஆறுதல். பிலிப்பியர் 2:1 சொல்கிறது, கிறிஸ்துக்குள் அன்பினால் யாதொரு ஆறுதலும். அன்பினால யாதொரு ஆறுதலும். சிலர் பார்த்தீங்கன்னா அன்பே இருக்காது பாருங்க. யாரும் நேசிக்க மாட்டாங்க. தன் சொக்கனுக்கு சட்டி அளவு. தான் திங்கணும், தான் குடும்பம், தான் பிள்ளை, தான் இதே பாப்பா. செல்ஃபிஷ் பீப்புள், சுயநலவாதிகள். அன்பே இருக்காது. கிறிஸ்துக்குள் நமக்கு ஊற்றப்படும் ஆறுதல் எப்படி இருக்குமா? அன்பினால் ஊற்றப்படும் ஆறுதல். நம்முடைய தகுதியை வைத்தல்ல, நம்முடைய நிலைமையை வைத்தல, ஸ்டேட்டஸ் வைத்தல, அன்பினால ஊற்றப்படும் ஆறுதல். யாதொரு ஆறுதலும், தேர்தலும், ஐக்கியமும், இரக்கமும், உருக்கமான பட்சமும் உண்டானால். லூக்கா 7:11-16 சொல்லுகிறது, நாயினூர் விதவையின் மகனை ஆண்டவர் பாடையை தொட்டு வந்தார்கள். மரித்து போன வாலிபனை தொட்டார். அந்த விதவை பார்த்து அழாதே என்றார். மனதுருக்கம், அன்பினால் கொடுக்கப்பட்ட ஆறுதல் அது. அவள் போய் வேண்டிக் கொள்ளவில்லை, ஆண்டவரே வந்தார். அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பினார். அந்த தாய்க்கு மகனாக கொடுத்தார். இயேசு கண்ணீர் விட்டார் லாசருவுக்காக. என் அன்புக்குரியவர்களே, சிலர் இருக்கிறாங்க, ஈயா கஞ்சன் அர்த்தகைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டான். யாரையும் நேசிக்க மாட்டார்கள். தாம் காரியம் உண்டு, தனக்கு ஏதாவது லாபம் வருகிறதா இதை பார்த்தே வாழ்கிறார்கள். ஒரு ஊரில் ஒரு ஜமீன்தார் இருந்தார், பெரும் பணக்காரர். மற்றவர்கள்லாம் கிராமத்தில் ஏழைகள். எனவே யாரையும் மதிக்க மாட்டார். பணத்தினால் எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்று வாழ்ந்தவர். யாராவது ஒருத்தர் ஏழை வீட்டில், தாழ்ந்த ஜாதி வீட்டில் மறைத்து விட்டால் இவர் என்ன செய்வார் தெரியுமா? எல்லாரும் போறது போல தன் வேலைக்காரனிடத்தில் தன் செருப்பை கொடுத்து விடுவார். அந்த வீட்டு வாசலில் போட்டுட்டு வந்துடுவார். வீட்டு வாசலில் போட்டு வந்தார். என்ன அர்த்தம்? ஜமீன்தார் வீட்டில் வாசலில் வீட்டுக்கு வந்துட்டு போனாரு அப்படின்னு தெரியுதுக்காக இப்படி வாழ்ந்தார். காலங்கள் உண்டோடு யார் வீட்டுக்கு நல்லது கட்டுக்கு போனாலும் ஜமீன்தாருடைய செருப்பு போய் அவர் வாசலில் கிடக்கும். உடனே எல்லாரும் நினச்சிக்குவாங்க, ஜமீன்தார் வந்துட்டு போயிருக்கிறார் பொழுக்கு அப்படின்னு. ஜமீன்தார் செருப்பு தனியாகவே தெரியும் எல்லாருக்கும். நாள் ஒன்று வந்தது, இந்த ஜமீன்தார் ஒரு நாள் மரித்து போனார். மனைவியும் மற்ற உறவினர்களும் சொன்னார்கள், எல்லா ஊருக்கெல்லாம் போய் செய்தி சொல்லுங்க, ஜமீன்தார் இறந்துட்டார்னு. போய் செய்தி சொன்னார்கள். பல மணி நேரமானது, ஒரு ஆளையும் காணவில்லை. என்னடா செய்தி சொன்னீங்களா? இல்லையா? ஆமா, ஜமீன்தார் மரித்துட்டா சொல்லிட்டோம். ஏன் ஒருத்தர் வரல? வெளியே வந்து பார்த்தார்கள், அந்த ஜமீன்தாரோட வீட்டு முற்றத்திலே மலை போல செருப்பு குமிந்திருந்தது. அவரை ஒன்று விதைக்க துவரையா முளைக்கும். நாம் என்ன மற்றவர்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறோமோ அது நமக்கு வரும். நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். யாராவது துன்பத்தில் வாடுகளுக்கு ஆறுதலை கொடுப்போம், ஆறுதல் சொல்லுவோம், ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுவோம். கடிந்து கசந்து விடாதீர்கள், அவர்களை பாவிகள் என்று தள்ளிவிடாதீர்கள். அன்பினாலே தேற்றுங்கள், அன்பை பொழியுங்கள், கிறிஸ்துவின் அன்பை கொடுங்கள். ஆண்டவருடைய அன்பு அப்படி அன்பினால ஊற்றப்படும் ஆறுதல். அந்த ஆறுதல் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தான் வருகிறது. அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, நசனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? நாம் மற்றவர்களை காண்பிக்கிற அன்பு. அபிஷேகம் என்பது கையை ஆட்டி காலை ஆட்டி சோத்திரம் ஹல்லேலூயா என்று குதித்து அங்கே இங்கே கூச்சல் போட்டு ஓடி ஓடி பிரசங்கம் பண்ணி அக்னியாய் பேசினார், தீயாய் பேசினார் என்பதுக்கு அல்ல. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 5:5 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியின் அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு திருச்சபையும் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு ஊழியனும், ஒவ்வொரு தீர்க்கதரிசியும், ஒவ்வொரு பாஸ்டரும் அதை உணர வேண்டும். நாம் அபிஷேகம் பெற்றதை மற்றவர்களை நேசிப்பதற்காக, நன்மை செய்வதற்காக, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவதற்காக,
எந்த பிரதிபலம் எதிர்பார்க்காத ஒரு அன்பை காண்பிக்க வேண்டும். நல்லவர்களுக்கும் தீயருக்கும் மழையை வருஷிக்கப்படுகிற தேவனுடைய ஆவி உங்களுக்குள் இருக்கும் பொழுது எல்லோரையும் ஒரே போல நேசிக்கிற ஒரு அன்பே, அன்பினால் ஊற்றப்படும் ஆறுதல் அதே. யோவான் 13:34-35 சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய சீடர்கள் என்று அறியப்பட வேண்டுமானால், தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று அறியப்பட வேண்டுமானால் வாசிக்கலாம். 13ஆம் அதிகாரம் 34-35 வசனங்கள். யோவான், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். என்ன அற்புதமான வார்த்தை! ஊழியக்காரன் என்று எப்படி தெரிந்து கொள்வீர்கள்? தீர்க்கதரிசி என்று எப்படி தெரிந்து கொள்வீர்கள்? ஆண்டவருடைய சீடர்கள் என்று எப்படி தெரிந்து கொள்வீர்கள்? அங்கி போட்டு சிலுவை போட்டா, அல்லது ஜிப்பா போட்டு வேஷ்டி கட்டியா, அல்லது என்னை போல கோட்டு சூட்டு போட்டு ஹல்லேலூயா என்று சொல்வதனால நவர். வேதம் சொல், உங்களை பார்த்து உலகம் புற மதஸ்தர்கள் ராமசாமியும் கந்தசாமியும் இஸ்மாயிலும் ரஃபீக்கும் அப்துல் காதரும் உங்களை பார்த்து நீங்கள் இயேசுநாதருடைய சீடர்கள் என்று அவர்கள் சொல்ல வேண்டுமானால் நம்ம விட்டு கூச்சல் போட்டு பிரசங்கம் பண்றதில்லை, இல்லை கூச்சல் போட்டு ஜெபிக்கிறதுல இல்லை, கூச்சல் போட்டு பிரசங்கத்தை மட்டும் பண்ணிவிட்டு அப்படித்தான் கர்த்தர் வருகிறார் நியாயம் தீர்ப்பார் அப்படி மற்றவர்களை குற்றப்படுத்தி பேசுவதற்காக அல்ல. வேதம் சொல்கிறது, நமக்குள் இன்றைக்கு ஒவ்வொரு பாஸ்டரும் மற்றவரை பற்றி பேசுவது. இந்த இணையதள சேவைகள் சமூக வலைதளங்கள்லாம் பார்த்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல அறிவு இருக்கும், வேத ஞானம் இருக்கும், படித்திருப்பார்கள், நல்ல விதத்தில் அதை பயன்படுத்த மாட்டார்கள். ஸ்பெசிபிக் பண்ணி சில ஊழியர்களை டார்கெட் பண்ணி அப்படியே தாக்குவார்கள். அதற்கு வியூவர்ஸ் எக்கச்சக்கமாக வருவார்கள். அதை ரசிக்கும் ஒரு கூட்டம். பிரஜாதிகளுக்குள்ளே கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. யாராவது ஒரு குறை கண்டுபிடித்தீர்களானால் அது இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம், நீங்கள் பேசுவது அதை தூற்றி தெரியாதீர்கள். நேரடியாக ஒரு கடிதாசி போடுங்கள், அல்லது போனில் பேசுங்க, அல்லது முடிந்தால் நேரடியாக போய் பேசிவிட்டு வாருங்கள். அன்பு பாராட்டுங்கள். அந்த சகோதரனை பிசாசின் வல்லமிருந்து வெளியே கொண்டு வாருங்கள். உங்கள் ஜெபத்தினால் முடியும். இவ்வளவு உண்மையான வைராக்கியத்தோடு ஜனங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பேசுகிறீர்களே, அப்போ உண்மையான ஆண்டவருடைய பிள்ளையாத்தான் நீங்கள் இருக்க முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் அவருக்காக நீங்கள் ஜெபிக்க கூடாது? உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரா? ஜெபித்து அந்த மனிதன் கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக இருக்கும் பட்சத்தில் அவன் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளுங்கள். கர்த்தரை வேண்டாம் என்று அவனை மாற்ற சொல்லுங்கள், அல்லது திருத்த சொல்லுங்கள். ரெண்டில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். நாம் இன்று ஒரு சபைக்கும் ஒவ்வொரு சபையை நாம் கடித்து பச்சுக்கிற ஓநாய்களை போல அந்த சபை இந்த சபை அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டர் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போறாமை வேண்டாம். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய சீடர்கள், வெறும் விசுவாசிகளாய் வாழ்ந்து விட்டு போகக்கூடாது. உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள், மனம் திரும்புதலுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கள், ஞானஸ்தானம் கொடுத்து என் சீஷர்களாக்குங்கள் என்று தான் சொன்னாரே ஒழிய விசுவாசிகளாக்குங்கள், உங்கள் சபையில் சேர்த்துக்கொள்ள என்னுடைய சீடர்களாய் மாற்றுங்கள். நீங்கள் சீடர்கள் என்று அடையாளம் பண்ணப்படுவதற்கு ஒரே அடையாளம் என்ன தெரியுமா? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தால் அதனால் நீங்கள் என் சீடர்கள் என்று உலகம் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கும். அன்பு வேண்டும். Christianity not a religion, it is an experience. அது அனுபவம். ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தால் நீங்கள் சீடர்கள் என்று சொல்வார்கள். பழைய ஒரு பாடல் 4 வரி பாடலாமா? நேசிப்போம், எல்லா திருச்சபையை நேசிப்போம், எல்லா ஊழியர்களையும் நேசிப்போம். சின்ன ஊழியன் பெரிய ஊழியன் என்று நமக்கு வித்தியாசம் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் திராட்சை தோட்டத்தில் வேலை பார்க்கிறவர்கள் எல்லா ஆன்மீக பெரியவர்களையும் மதிப்பு கொடுப்போம். வெறும் சத்தியத்தை மட்டும் பேசி ஆர்கியூமெண்ட் பண்ணுங்க. காய்மகாரமாகவோ மதவெறியினாலோ சபை வெறியினாலோ மற்ற மதங்களையோ மற்ற சபைகளையோ மற்ற ஊழியர்களையோ தூஷிக்காதிருங்கள். அன்பினால் ஏவப்பட்டு அந்த ஆத்துமா கர்த்தருக்குள் மனம் திரும்ப வேண்டும் என்ற பாரத்தோடு நீங்கள் நேசியுங்கள். ஒவ்வொரு ஊழியரும் தங்களுக்குள் அன்பா இருங்கள். ஒவ்வொரு சபையும் உங்களுக்கு ஐக்கியமா இருங்கள். மற்றவர்கள் பார்க்கட்டும். அதே இவர்கள் ஒரு நாள் இவங்களுக்குள்ள சண்டை வர்றதில்லை, ஒரு நாள் இவங்களை தூஷிக்கிறதில்லை, ஒரு நாள் இவர்கள் மற்றவர்களை பற்றி தரக்குறைவை பேசினதில்லை. என்னடா இவங்க இவ்வளவு அன்பா இருக்கிறார்களே? அவர்கள் செல்வார்கள், அவர்கள் கிறிஸ்தவர்களப்பா, அவர்கள் இயேசுவின் சீடர்கள் என்று சாட்சி கொடுக்கட்டும். எத்தனை சந்தோஷம்! டீப்படி தம்பி. ஒருவரில் ஒருவர்
அன்போடு இருந்தால் உலகம் நம்மை எடுத்தே ஒருவரில் ஒருவர் அன்போடு இருந்தால் உலகம் நம்மை எடுத்தே இயேசுவின் சீடர்கள் இவர்கள் என்றே இயேசுவின் சீடர்கள் இவர்கள் என்றே நல் சாட்சி பகர்ந்திடுமே நல் சாட்சி பகர்ந்திடுமே தெய்வன்பின் ஜீவியமே தெய்வதாசர் கவசியமே தெய்வன்பின் ஜீவியமே தெய்வதாசர் கவசியமே அன்புக்கு மாறாய் மனமதில் எழும்பும் வம்புகளை ஒழித்தே அன்புக்கு மாறாய் மனமதில் எழும்பும் வம்புகளை ஒழித்தே தேவன் அன்பாக இருப்பதினாலே தேவன் அன்பாக இருப்பதினாலே அன்பினால் நிறைந்திடுவோம் நாம் அன்பினால் நிறைந்திடுவோம் தெய்வன்பின் ஜீவியமே தெய்வதாசர் கவசியமே தெய்வன்பின் ஜீவியமே தெய்வதாசர் கவசியமே தாசர்கள் நாமே உணர்ந்திடுவோமே இயேசுவின் வாக்கிதையே தாசர்கள் நாமே உணர்ந்திடுவோமே இயேசுவின் வாக்கிதையே சுத்தர் ஒன்றாக ஒரு மனதுடனே சுத்தர் ஒன்றாக ஒரு மனதுடனே கர்த்தனை உயர்த்திடுவோம் நாம் கர்த்தனை உயர்த்திடுவோம் தெய்வன்பின் ஜீவியமே தெய்வதாசர் கவசியமே தெய்வன்பின் ஜீவியமே தெய்வதாசர் கவசியமே நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் அதனால் நீங்கள் என் சீடர்கள் என்று உலகம் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கும் என்றார். அன்பினாலே ஊற்றப்படும் ஆறுதல், கடைசியாக தேவ வசனத்தின் மூலம் ஊற்றப்படும் ஆறுதல். வாசித்து நான் ஜெபிக்கிறேன். ரோமருக்கு எழுதிய நிருபம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர் 15:4 வாசிக்க கேட்கலாம். தேவ வசனத்தினால் உண்டாகும்
பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. போதும். தேவ வசனத்தின் மூலமாய் ஊற்றப்படும் ஆறுதல், தேவனுடைய வசனத்தின் மூலம் வரும் ஆறுதல். அவர் வசனங்களை அனுப்பி அவர்களை ஆறுதல் படுத்துவாராம். என்னுடைய வார்த்தை எப்படி? ஒரு அன்பு தங்கச்சி எனக்கு எழுதியிருந்தாள். அண்ணே, ஒரு நாள் ஒரு அம்பா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஒரு கார் போய்கிட்டு இருந்துச்சு அண்ணே. அதில் நான் ரொம்ப உடஞ்சி, நான் ஒரு கிறிஸ்தவர் அல்ல, தாயை இழந்து எல்லாரும் கைவிடப்பட்டு ரோட்டில் தற்கொலை பண்ணிக்கொள்ளலாம் என்று ஓடிக்கொண்டிருந்தேன். அந்த காருக்கு பின்னாடி வசனம் இருந்துச்சு, ஸ்திரீ தன் தாய் தன் குழந்தையை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அந்த காருக்கு முன்னாடி ஜீசஸ் நெவர் ஃபர்கெட்ஸ்னு எழுதியிருந்துச்சு. கடைசியில் விசாரித்த போது தெரிந்தது அது உங்களுடைய கார் என்று. 1991 மன்னிக்கும் 97ஆம் வருஷத்தில் ஒரு அம்பாசிடர் கார் வைத்திருந்தேன். அதற்கு பின்னாடி அந்த வசனத்தை தான் எழுதியிருப்பேன். தாய் தன் குழந்தையை மறந்தால் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஜீசஸ் நெவர் ஃபர்கெட்ஸ். இயேசு ஒருபோதும் மறப்பதன். மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? I am Lord. I am never forget you, daughter and son. He is a father of mercy. ஒருபோதும் மறக்க மாட்டேன். I am never forgets. தமிழில் இயேசு மறவார் என்றிருக்கும், ஆங்கிலத்தில் இயேசு ஒருபோது மறவார் என்றிருக்கும். தமிழில் இயேசு மறவார், ஆங்கிலத்தில் நம்முடைய ஊழியம் பேர் என்ன? இயேசு ஒருபோதும் மறவார். never forgets, not forget, never forgets, never forgets. 1984ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி இயேசு எனக்கு இந்த பெயரை கொடுத்தார். அந்த எம்பளத்தையும் என் கற்பனையில் கொடுத்தார், என் மூளைக்குள்ளே போட்டார், நான் தான் வரைந்தேன். இயேசு மறவார். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் கனிக்கு இறங்காமல் தன் குழந்தையை மறப்பாளோ, அவர்கள் மறந்தால் நான் மறக்க மாட்டேன். ஏசாயா 49:15 வசனத்தின் மூலம் பேசினார். இயேசு மறவார் என்ற பெயரை கொடுத்தார். சரி, அதற்கு ஆங்கில மொழிபெயர்ப்பு செய்தேன். ஜீசஸ் நாட் ஃபர்கெட். நல்லா இல்லையே இது அப்படின்னு எழுதுன்னு நினைச்சேன். ஆண்டவர் தான் திருப்பி வார்த்தை கொடுத்தார், ஜீசஸ் நெவர் ஃபர்கெட்ஸ். கைகளை தட்டி, இயேசு ஒருபோதும் மறக்க மாட்டார். 20 வயதில் எனக்கு ஆண்டவர் அதை சொன்னார். 20வது வயதில் தேவ வசனத்தின் மூலம் கொடுக்கப்படும் ஆறுதல் அது. நீ ஏதோ ஆறுதல் தேடுகிறாய் தம்பி, எங்கேயும் கிடைக்காது. இந்த பைபிளில் இருக்கு, வேதத்தில் இருக்குப்பா, வாசித்துப்பார். வேதம் சிறுமையில் உம்முடைய வேதமே எனக்கு ஆறுதல். அல்லேலூயா. சிறுமையில் உம்முடைய வேதமே எனக்கு ஆறுதல். சிறுமை என்கிற பதத்திற்கு ஆங்கில திருமறையில் என்ன எழுதியிருக்கிறது? கலாமிட்டி அண்ட் அஃப்ளிக்ஷன். உபத்திரவம் அல்லது பெரிய நஷ்டம் என்று அர்த்தமாம். இந்த உபத்திரவத்தில் நஷ்டத்தில் அவருடைய வார்த்தை தான் உனக்கு ஆறுதல். பிடித்துக்கொள், யார் உனக்கு போதிக்க வேண்டாம். இந்த பைபிளை வாசித்து பார், இந்த வேத வசனத்தை வாசித்து பார், உனக்கு இந்த துன்பப்படுகிற நேரமெல்லாம் ஆறுதலை கொண்டு வரும். சிறுமைப்படும் நேரமெல்லாம் ஆறுதலை கொண்டு வரும். காதலி எழுதின வாட்ஸ்அப் மெசேஜ் சாட்டை வாட்சி வாழ்க்கை தொலைத்து விடாதே. காதலன் எழுதுகிற வாட்ஸ்அப் மெசேஜை வச்சு ஃபேஸ்புக் மெசேஜ் தொலைத்து விடாதே. ஒரு நிமிஷம் இந்த வேத வசனத்தை வாசித்து பார். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வார்த்தையின்படி தன்னை காத்துக்கொள்ள தானே. ஆறுதல் தேவனுடைய வார்த்தையில் வருகிறது. தேவனுடைய வார்த்தையில் ஆறுதல் வரும். பாருங்களேன், 1876ஆம் வருஷம் அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு பெரும் சோதனையின் காலகட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். எங்கோ இருந்து திடீர் பவுஞ்சாக வெட்டுக்கிளிகள் வந்து அந்த தேசத்தை மூடி போட்டது. அங்கே இருக்கிற பயிர் பட்சிகளை நாசமாக்கிட்டது. இப்பொழுது எத்தனையோ மருந்து தெளிப்பான்களை வைத்து ஹெலிகாப்டர் மூலம் மற்ற இயந்திரங்கள் மூலம் தெளித்து பார்த்தால் அந்த வெட்டுக்கிளிகள் சாவது போல இல்லை. அமெரிக்க ஐக்கிய நாட்டில் புளோரிடா என்று ஒரு மாநிலம் உண்டு. அங்கே ஒரு கவர்னர் இருந்தார், சிறந்த பக்தன், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர். அவர் சொன்னார், வெட்டுக்கிளி ஆண்டவருடைய சேனை. எனவே இந்த வெட்டுக்கிளிகளை ஒரு மருந்தினாலோ உபகரணங்களை அழித்து விட முடியாது. நாம் எல்லோரும் இந்த அமெரிக்க ஐக்கிய நாட்டுக்கு எல்லா திருச்சபைகளும் 3 நாள் உபவாசம் பண்ணுவோம். உபவாசம் பண்ணி ஜெபிப்போம். இறைவன் கேட்பார், நிச்சயமாக ஒரு அற்புதம் செய்வார் என்று.
அது நல்ல யோசனையா இருந்தது. அமெரிக்க அரசாங்கம் 3 நாட்கள் உபவாசத்தை அறிவித்தது. அமெரிக்க திருச்சபைகள் அறிவித்தது. எல்லோரும் உபவாசம் பண்ணினார்கள். இறைவனை நோக்கி மன்றாடினார்கள். என்ன ஆச்சரியம்! 3ஆம் நாள் இரவு 12 மணிக்கு மேல் எங்கோ இருந்து 3 பனி பொழிவு கொட்டின ஐஸ் கட்டிகள் கொட்டியது. தேசம் முழுது மூடியது. ஒரு முட்டை கூட இல்லாதபடி எல்லாம் ஆண்டு போயிற்று. நமக்கு வரும் போராட்டத்தில், உபத்திரவத்தில், நஷ்டத்தில் ஆண்டுடைய வார்த்தை தான் நமக்கு ஆறுதல். கைகளை தட்டி வார்த்தை தான் ஆறுதல். எனக்கு துன்பம் வரும்பொழுது, துயரம் வரும்போது, அந்த நாட்களில் என்னுடைய படுக்கையில் ஒரு வசனம் வைத்திருப்பேன். God knows all. God knows all. தேவன் எல்லாவற்றையும் அறிகிறார் என்று. நான் தவறு செய்து விட்டாலும் சரி, என் மனதிலே எதிர்மறையான நினைவுகள் வந்து விட்டாலும் சரி, அதை ஒரு திரும்பி பார்ப்பேன். கர்த்தர் இந்த நினைவுகளை மறந்திருக்கிறார். ஐயோ ஆண்டவரே, என்னை மன்னித்து விடும். சரி, போகட்டும். துன்பம் வந்து விட்டாலும் சரி, என்னை அநியாயமாக யாராவது துன்பப்படுத்தி என் இதயத்தை வேதனைப்படுத்தி விட்டாலும் சரி, யாரையும் சபிப்பதும் இல்லை, தூஷிப்பதும் இல்லை, சண்டை போடவும் மாட்டேன். திரும்பி பார்ப்பேன். God knows all. தேவனுடைய ஊழியக்காரன் சுகத்தையும் அவர் விரும்புகிறவர். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காத எல்லாவற்றையும் அறிந்தவரே, அவ்வளவுதான், எனக்கு வெற்றி வந்துவிடும். அடுத்த செகண்ட் எனக்கு ஆறுதலை கொடுப்பார் ஆண்டவர். அடுத்த நிமிஷம் யாரையாவது தேவதூதர்களைப் போல அனுப்புவார். தேவனுடைய வார்த்தையே நம்பி வாழ்கிறேன். இன்றைக்கும் அதுதான். சங்கீதம் 119:50 சொல்லுங்க, சிறுமையில் நம்முடைய வேதமே நமக்கு ஆறுதல். வசனத்தை அனுப்பி ஆறுதல் கொடுப்பார். தேவ வசனத்தின் மூலமாய் ஆறுதல். கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி உங்களுக்கு ஆறுதலை செய்து உங்களை தேற்றுவார். கிறிஸ்துவினால் பெருகும் ஆறுதல், துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதல், பரிசுத்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் ஆறுதல், அன்பினால் ஊற்றப்படும் ஆறுதல். இந்த ஆறுதலை கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஒவ்வொரு மீதும் இறங்கி வரும். இந்த வாரத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் தூர இடத்திலிருந்து உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். மகிமையான கர்த்தர் ஒவ்வொரு ஃபேஸ்புக், ஒவ்வொரு யூடியூப் மூலமாக, ஜூம் ஆப் மூலமாக என்னோடு இணைந்து இப்போ ஜெபிக்க போகிற உங்களுக்கு தேவனுடைய ஆறுதல் வேண்டும். இதுதானே உங்கள் விருப்பம். இந்த உலகம் ஆறுதலை தேடி ஓடுகிறது. எங்களுக்கு ஏதாவது ஆறுதல் கிடைத்து விடுமா? ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? எங்களுக்கு ஆறுதல் வருமா என்று கெஞ்சி ஓடுகிறது. அந்த ஆறுதல் இப்பொழுது வரும். தேவனுடைய ஆறுதல் நான் நிரப்புவார். தேவனுடைய கரம் உங்களை இறங்கி வரும், உங்களை ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. எப்படி பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண சிநேகிதருண்டே. பாவபாரம் தீர்ந்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே. சால துக்க துன்ப சாலே நெஞ்சம் நந்து சோருங்கால் துன்பம் இன்பமாக மாறும் ஓக்கமான ஜெபத்தா. நஷ்டமுண்டனாலும் இயேசுவண்டை சேருவோம். மோசநாசம் நேரிட்டாலும் ஜெபதூபம் காட்டுவோம். நீக்குவாரே நெஞ்சு
worship the Lord. Thank you, Jesus. Wonderful Jesus. We all lift to yourself, Father. Father, for the Holy Spirit, in the name of Jesus right now. இயேசுவின் அற்புத ஆறுதல் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். பலவீனமான போதும் கிருபாசனமுண்டே, பந்து ஜனம் சாகும் போதும் புகலிடம் ஏதுவே, ஓப்பில்லாத பிராண நேசா, ஓமை நம்பி நேசிப்போ, ஆழமற்ற அருள் நாதா, ஓமை நோக்கி கெஞ்சுவோ, ஆழமற்ற அருள் நாதா, ஓமை நோக்கி கெஞ்சுவோ. Holy Spirit of God, உடலும் உயிரும் நீர்தானையா, உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்வேதையா, நீரே என் கண் கண்ட தெய்வம், தினம்தோறும் வழிகாட்டும் தீபம், நீரே என் கண் கண்ட தெய்வம், தினம்தோறும் வழிகாட்டும் தீபம், உம்மை அன்றி உலகினில் எவரும் இல்லை, உம் துணையின்றி வாழ வேறு விருப்பம் இல்லை, என் உடலும் உயிரும் நீர்தானையா, உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்வேதையா, என் உடலும் உயிரும் நீர்தானையா, உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்வேதையா, நீரே என் கண் கண்ட தெய்வம், தினம்தோறும் வழிகாட்டும் தீபம், நீரே என் கண் கண்ட தெய்வம், தினம்தோறும் வழிகாட்டும் தீபம், உம்மை அன்றி உலகினில் எவரும் இல்லை, உம் துணையின்றி வாழ வேறு விருப்பம் இல்லை. நன்றி இயேசு சுவாமி, நன்றி, கோடாகோடி நன்றி, கோடாகோடி நன்றி. இப்பொழுது இறங்கி வாரும். கிறிஸ்துவினால் பெருகும் மாறுதல் என்ற சாராம்சத்தில் உம்முடைய வார்த்தைகளை சொன்னேன். அதை கேட்டு யாரெல்லாம் உம்முடைய திருச்சமத்தில் விழுந்து கிடக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எந்தெந்த குடும்பத்துக்கு ஆறுதல் தேவைப்படுகிறதோ இப்பொழுது அந்த ஆறுதல் வெள்ளத்தை போல, நதியை போல அந்த குடும்பங்களில் இறங்கி வரட்டும் இயேசு சுவாமி. ஒவ்வொரு அப்பாவையும் ஒவ்வொரு அம்மாவையும் ஆறுதலா நிரப்பும், ஒவ்வொரு தாத்தா பாட்டியையும் ஆறுதலா நிரப்பும், ஒவ்வொரு அங்கிள் ஆண்டியையும் ஆறுதலா நிரப்பும், ஒவ்வொரு வாலிப தம்பி ஒவ்வொரு வாலிப தங்கை ஆறுதலா நிரப்பும், ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆறுதலா நிரப்பும். வாழ்வு கசந்து சின்னாபின்னமா உடைந்து போன குடும்பங்களை ஆறுதலா நிரப்பும். வியாதினால் துன்பப்பட்டு ஆறுதலை இழந்து நிற்கிற மக்களுக்கு ஆறுதலை தாரும்.
கடன் பாரத்தினால் மானம் போய்விடும் என்று கலங்கி தவித்து ஆறுதலற்று இரவும் பகலும் நித்திரை இழந்து காணப்படும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆறுதலை தாரும். நீர் சுமந்து நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியமில்லை. கடங்கார பிசாசை பிடுங்கி நரகத்தில் போட்டு ஜெபிக்கிறேன். எனவே எங்களை சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்தள்ளும். வாலிபர்கள் வேலை இல்லையே, எதிர்காலம் எப்படி ஆகுமோ என்று கலங்கி தவிக்கும் ஒவ்வொரு வாலிபனுக்கும் நம்பிக்கையை தாரும். நான் இருக்கிறேன் அப்பா, நான் உனக்கு ஆறுதலை தருகிறேன், உன்னை உயர்த்துவேன், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி அவர்களை இப்பொழுது ஆறுதல் படுத்தும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் மீது உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும். இயேசு சுவாமி இறங்கட்டும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீர் நான் இப்பொழுது அவர்களை தொடுவதற்காக நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆண்டை துதியுங்கள், மனதார துதியுங்கள். நீங்கள் இருக்கும் இடத்தில் உங்கள் தோல்வியை வெற்றியாய் மாற்றுகிற இடம் வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையின் நடந்து போன வாழ்க்கை பயணத்தில் தடுப்பு சுவரை போல இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். உங்களுக்கு ஒரு வழி திறக்கப்படும். உங்கள் God open a new door for brother and sister, new door for you right now, right now, accepting your miracle right now, today. God send the power in the name of Jesus right now. Hallelujah. நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்குவதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் திடப்படுத்துவதற்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் ஆறுதல் வெள்ளத்தை போல போறப்பட்டு செல்வதற்காக நன்றி. பட்டு போன மரம் போன்று இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் அடி வேர்ந்து துளிர் தோன்றட்டும், புதிய வாழ்வு உண்டாகட்டும். காய்ந்து போன வாழ்வை கட்டி எழுப்பும். ஆண்டவரே, முடங்கி போன தொழில்களை வியாபாரங்களை ஆசீர்வதியும். வாலிப பெண்ணுக்குள்ளும் பையனுக்குள்ளும் இருக்கிற பொல்லாத எண்ணங்களை இருந்து விடுதலையாக்கி, பாவ பழக்க வழக்கிலிருந்து விடுதலையாக்கி, பொல்லாத அடிக்ஷன்ல இருந்து விடுதலையாக்கி, உனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, நட்சத்திரமான ஒளிமயமான எதிர்காலம் உனக்கு இருக்கிறது என்று ஆறுதலின் வார்த்தையை சொல்வதற்காக ஸ்தோத்திரம். சொல்லும், ஆறுதல் படுத்தும். இந்த வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்கள் விரும்பும் ஆறுதல், அவர்கள் விரும்பும் ஆசீர்வாதம் அந்தந்த குடும்பங்களில் நிரம்பி வழியட்டும். அந்தந்த சகோதரன் நிரம்பி வழியட்டும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரீச்சை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தராகிய இயேசுவுக்கு துதி கனமகிமை செலுத்துகிறேன். சகல சத்து நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பிசாசுகளை நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம ஜனங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்தருளும் இறைவனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தங்களை பேசிக் கொள்கிறோம். இந்த ஜெபம் முடிந்து என் பிள்ளைகள் ஆமென் சொல்லி கண்ணை திறக்கும் பொழுது அவர்கள் விரும்பின பரலோக ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளில் அவர்கள் சிரசில் உள்ளத்தில் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, தொழுவதற்காக கோடான கோடி நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். இயேசு உயிரோடு இருக்கிறார். எனவே நாம் உயிரோடு இருக்கிறோம். என்னோடு இணைந்து வந்து இந்த ஒவ்வொரு ஜூமாப்பில் இந்த ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நான் சொல்ல முடியல. நான் வெளியூர்லேருந்து இந்த செய்தியை உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன். எனவே ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு வெளிநாட்டிலும் உள்நாட்டிலும் பக்கத்திலும் இருந்து தொலைதேசத்திலும் இருந்து ஜூமாப்லையும் ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் கவனிக்கிற அத்தனை பேருக்கு கர்த்தர் இயேசு நாமத்தில் நன்றியும் வாழ்த்தையும் சொல்லிக்கிறேன். அநேகருக்கு சொல்லுங்கள். தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். உங்கள் அத்தனை பேரையும் நான் பார்க்கிறேன். இப்பொழுது என்னுடைய கைபேசியின் மூலமாக உங்களை பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன். கர்த்தருடைய கரம் உங்கள் குடும்பத்தின் தங்கி நிலைத்து ஆசீர்வாதமா இருக்கும். இந்த இயேசுமார் உடன் ஊழியர்கள் ஜெப பங்காளர் உங்கள் அத்தனை பேருக்கும் கர்த்தர் இயேசு நாமத்தில் நன்றியும் வாழ்த்தையும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அடுத்த வாரம் நாம் நேரடியாக சந்திப்போம். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கட்டும். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம், குமாரனாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம், பரிசுத்தாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம், திரியேக தேவனை ஸ்தோத்தரிப்போம். எல்லா துதி கன மகிமையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்தி கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலகமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் என்று விசேஷமாய் இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நம் நிலைத்திருந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென். தொடர்ந்து உங்கள் ஜெப தேவைகளை தெரியப்படுத்துங்கள். நான் ஜெபிக்க காத்திருக்கிறேன். எனக்காக இந்த இயேசுவின் உடன் ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஊழியங்களுக்காக ஜெபிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக.
துதி கனம் மகிமையோ மக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமையோ மக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 மிக ஸ்தோத்திரம் 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 நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனம் மகிமையோ மக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமையோ மக்கே, ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.